ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. திருப்பாடல் 9:12 வாசிப்போமே. இரத்த பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார், அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். அவர் கடவுளில் ரொம்ப அழகான வசனம், ரொம்ப அருமையான வசனம். இதெல்லாம் இறைவன் ஒருபோதும் தன்னுடைய எளியாருடைய குரலையும் அவருடைய கூக்குரலையும் மறக்க மாட்டதற்கு அற்புதமான ஒரு சான்று இல்லைங்களா? அவரே என்னை எல்லா விதமான இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராகன்னு ஒரு ஜபத்தை சொல்லி முடிக்கிறார் இல்லைங்களா? ரொம்ப அருமையான வசனம். 24 வசனம் ரொம்ப அருமையான ஜபம். அவரே என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராக அப்படிங்கிறார். இக்கட்டு அப்படி எல்லா வித இக்கட்டுனாக்க சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், ரிலேஷனல், ஸ்பிரிச்சுவல் எல்லா இக்கட்டு. அந்த இக்கட்டு ஆயுதத்தினால் வருகிற தூய்மை, மிருகங்களால் வர தீமை அல்லது இயற்கையினால் வருகிற தீமை இல்லை, எல்லா விதமான இக்கட்டு தான் விடுவிப்பார். பட் இஸ் ஓம்னிபொட்டன்ட் காட். ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு செய்தி. வாங்கையிலேருந்து விடுவிச்சது கடவுளுடைய இதில் எல்லா இக்கட்டில் அவர் தாங்க விடுவிப்பார். அது பிலிஸ்தீராக இருக்கட்டும், அல்லது படைவர்களாக இருக்கட்டும், அல்லது அபிசாயாக இருக்கட்டும், அல்லது நீங்களாக இருக்கட்டும், எல்லா இக்கட்டிலும் அவரே என்னை விடுவிப்பார். ரொம்ப அருமையான ஒரு ஜெபத்தை சொல்லி அவருடைய அந்த உரையை அவர் நிறைவு செய்கிறார். அப்போ ரொம்ப அழகான செய்தி. அது நம்ம மறந்துடணும். அவரை உற்று நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், மாறாக வெட்கத்தினால் தலைகுனி மாற்றுன்னு திருப்பாடல் சொல்லுது. நம்ம நம்பிக்கையோட சாமி நோக்கி கதறி கூவி அடித்தோம்னாக்க அந்த குரலை கேட்பார். ஏழைகளின் கூக்குரல் இறைவனுடைய இல்லத்தின் கதவை இடைவிடாமல் தட்டுதுன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று இருக்குது. நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணீரோடு கதறிய ஒவ்வொருவருடைய குரலை ஆண்டவர் கேட்டார். ஆகார் கண்ணீரோடு கதறினாள், பிள்ளை சாகிறதை காண சகியாமல் முகத்தை திருப்பி கொண்டு பாலைவனத்திலே கதறி அழுதாள். ஆகார் அழாதே, உன் கண்ணீரை ஆண்டவர் கேட்டார், உன் விண்ணப்பத்தின் குரலை ஆண்டவர் கேட்டார்னு வானத்தில் பதில் சொல்கிறார். அண்ணால் கதறினாள். அந்த பெனினா என்கின்ற அந்த சகோதரி அவளை துன்புறுத்தி அவமானப்படுத்தி எள்ளி நகையாடி மலடி பிள்ளையற்றவள் என்று அவளை வதைத்த போது கண்ணீரிட்டு கதறினாள். ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்தார் என்று பைபிள் சொல்லுது இல்லைங்களா? அவன் நினைவு கூர்ந்து ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவர் நான் கதறிய கதறலை அவர் கேட்டார். சாமுவேல் கேட்டார், என் குரலை கேட்டார் என்ற பொருள் தக்க வகையிலே சாமுவேல் அவர் பெயரிடுகிறாள். எசேக்கியா என்கின்ற மன்னன் கண்ணீரோடு கதறுகிறான். ஆண்டோருக்காக எவ்வளவு பணி செய்தேன், ஆண்டோருக்காக எவ்வளவு புனரமைப்பு திட்டங்களை செயல்படுத்தினேன், சாகரனே செப்டிக் ஆகி உடம்பு புழுத்து போயின சாகரனே என்று முகத்தை செவுத்து பக்கம் திருப்பிக் கொண்டு சாமி காண துணியாமல் கதறி அழுதார். ஆண்டவர் ஏசாயா இறைவாக்கினை அனுப்பி சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டார், உன் ஜெபத்தை கேட்டார், உன் ஆயுளில் 15 வருடங்கள் நான் கூட்டினேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ரொம்ப அழகாக சொல்கிறார். நயின் நகரத்தில் ஒரு பெண், விதவியான ஒரு பெண், கணவன் எழுந்து தனியாக தள்ளாடுகிற ஒரு தனி மரம், பட்டம் மரத்தை போல ஒற்றை பையனை பறிகொடுத்து வயிற்றிலும் மாறிலும் அடித்துக்கொண்டு புலம்பலோடு போகிறாள். அம்மா எனக்கு உதவி செய்யுங்க, ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவள் கேட்கவில்லை. அதை கண்டு இயேசு மனமிறங்கி அம்மா அழாதீர் என்றார். அந்த ஏழை விதவினுடைய கதறலை ஆண்டவர் கேட்டார். நம்ம கதறல் 19ஆம் அதிகாரம் லூக்காது நற்செய்தியில் அது 18ஆம் இறுதி பகுதியில் பர்த்திமே என்ற ஒரு குருடை, அம்மா தர்மம் பண்ணுங்க ஐயா, ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. சத்தமாக நிறைய பேர் நடக்கிறத பார்த்து என்னன்னு கேட்குறாரு. இயேசுங்கிறாரு. இயேசுவே தாவீதின் மகனே இனிமேல் இரக்கமாயிரும் சத்தம் போடுறான். நிறைய பேர் அதுக்கு தொல்லையாக தெரியுது, சத்தம் போடுறான், அதட்டுறாங்க. அவன் இன்னும் அதிகமாக கூவினான். இயேசு அவன் குரலை கேட்டார். அவன் இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். நம்ம குரல் எடுத்து ஜெபிக்கின்ற பொழுது நம் குரலுக்காக செவிமடுக்காத அல்லது செவிகளை திறக்காத, நம்மை கண்ணோக்கி பார்க்காத ஒரு கடவுள் அல்ல, இரக்கமும் கருணை மிகுந்த ஒரு கடவுள் நாம் வைத்திருக்கிறோம். நம் குரலுக்கு ஒரு அதிக அற்புதமான ஒரு பதிலை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தாவீது அதான் அந்த கடவுள் தான் தாவீதுக்கு அழைக்கிறார். இந்த சவுல், அந்த அபிசாயி, அந்த படைவீரர்கள், அந்த பிலிஸ்தர்கள் இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, துச்சமாக நினைக்கிறேன். என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிக்கிறவர் ஆண்டவர் மட்டுமே. அவரே என்னை இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராகன்னு சொல்லி நிறைவு செய்கிறார். அரசே, எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறது நீங்க கிடையாது, என்னை வாழ வைக்கிறதும் வாழ வைக்காமல் இருக்கிறதும் நீங்க கிடையாது. அவர்
ஏசு அதான் அழகாக சொல்றார், மேலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என் மீது எந்த அதிகாரம் கிடையாதுங்கிறார். அல்டிமேட்ல அவர் தாங்க அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி நம்பி வாழ்ந்தோம்னாக்க வாழ்க்கை வளமை பெறும். நமக்கு வாழ்வு கொடுப்பது அழகுன்னு நினைப்போம், நமக்கு வாழ்வு கொடுப்பது அறிவுன்னு நினைப்போம், நமக்கு வாழ்வு கொடுப்பது கடின உழைப்புன்னு நினைப்போம், நமக்கு வாழ்வு கொடுப்பது நம்முடைய திறமைகள் நினைப்போம், நம்மளுக்கு வாழ்வு கொடுப்பது நம்முடைய கிரியேட்டிவ் பவர், கெப்பாசிட்டிஸ், பொட்டன்ஷியாலிட்டிஸ், கேப்பபிலிட்டிஸ் நினைப்போம். வாழ்வு இதெல்லாம் கொடுக்காதுங்க. வாழ்வு கொடுக்குற ஆண்டவர் மட்டும்தான். வாழ்வு கொடுக்குற ஆண்டவர் மட்டும்தான். அந்த ஆண்டவர் கொடுக்குற வாழ்வை நமக்கு பெற்றுத்தருகிற பல காரணிகள் இவைகளெல்லாம். இந்த காரணிகளை கடவுளாக நினைக்கிற ஒரு மூடத்தனம் வருது பாருங்க, அதுதான் மிகப்பெரிய மூடத்தனம். இந்த காரணிகளை கடவுளாய் மாற்றிக்கொள்கிற மனப்பானை வரும்போது கடவுளை தூக்கி எறிக்கிறோம். தாவீது அப்பல்ல, இந்த சவுலா இருக்கட்டும், அந்த அபிஷேகம் இருக்கட்டும், அந்த பிலிஸ்தரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் காரணிகள், அழிக்க நினைக்கிறாங்க. ஆனால் என்னை தப்பு வைத்து பெருமைப்படுத்துகிற ஆண்டவர் அவர் செய்வார் நம்புறார். அந்த ஒரு உறுதிப்பாட்டை தாவீது நமக்குள்ள விதைக்கிறார். அது விதையா மரமாக விருட்சமாக வளர்ந்து நம்மை நம்பிக்கையின் பிள்ளைகளாக மாற்ற வேண்டிய ஒரு அழகான ஒரு அழைப்புக்கு நம்ம தயாராக இருக்கணும் என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள். அருமையான ஒரு பகுதியாக இருக்குது. நல்ல ஒரு அழகான செய்தியாகவும் நமக்குள்ள வருது. 25 வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் மகன் தாவீதே, நீ ஆசி பெறுவாயாக. நீ பல காரியங்களை செய்வாய், அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தினார். பின்னர் தாவீது தம் வழியே செல்ல சவுல் தம் இருப்பிடம் திரும்பினார். 3 விதமான ஆசிகளை சவுல் தாவீதுக்கு வழங்குகிறார். 1, நீ ஆசி பெறுவாயாக. யூ வில் பி a blessed person. ஆசி மிகுந்தவனாக இருப்பாய். அந்த ஆசி என்பது கடவுளிலிருந்து வருகிறது. பெரேக்கா என்கிற எபிரேய சொல்லுக்கு ஆசி. அந்த ஆசி என்பது சமூக, பொருளாதார, உறவு நிலை அல்லது உளநிலை அல்லது உலக நிலை எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு ஆசீர்வாதம் கடவுள் பைபிள் எப்பயுமே பேசும். சௌக்கியம் மட்டும் நிற்காது, அல்லது பொருளாதாரம் மட்டும் நிற்காது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்த ஷலோம் என்பது ஒட்டுமொத்த ஆசீர்வாதம், ஒட்டுமொத்த அமைதி. அதான் சொல்லுவார், நீ ஆசி பெறுவாயாக. பரூக் அத்தா அதுனா என்றால் இறைவன் வாழ்த்து பெறுவாராக என்றால், என் உடலில், என் உள்ளத்தில், என் எண்ணத்தில், என் செயலில், என்னுடைய பேச்சில் இறைவன் வாழ்த்து பெறுவாராக. அதான் இவரை மனநிலை. நீ ஆசி பெறுவாயாக. எல்லா இடத்துலும் உன்னை வச்சு ஆசீர்வதிக்கிட்டு, எங்கெங்கெல்லாம் சாமி வச்சு உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதம். பிள்ளைங்க, செல்வம், தொழில் எல்லாத்திலும் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நீ ஆசி பெறுவாயாக. முதலாவது. 2வது, அந்த ஆசியினால் நீ பல காரியங்களை செய்வேன். சோ மெனி ஆக்டிவிட்டிஸ் வில் டு. நிறைய காரியங்களை செய்வேன் சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு, நீ செய்கிற எல்லாத்திலும் வெற்றி பெறுவாய். அதான் ரொம்ப அழகான ஒரு ஜெபம், அழகான ஒரு வாழ்த்துறை சவுல் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது. ஆனால் இந்த அதிகாரம் நிறைவின் பொழுது சவுளுடைய வாய்களில் ஒரு இறைவாக்கு வருகிறது. நீ பல காரியங்களை செய்வாய். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக ஒரு பாடல் கூட இருக்குது. நீ எந்த பக்கம் திரும்புகிற திசையெல்லாம் கடவுளுடைய கொடி பறக்கும். அது பிலிஸ்தீனாக இருக்கட்டும், அம்மோனியராக இருக்கட்டும், அல்லது ஜெபூசியர்களாக இருக்கட்டும், அது எந்த பக்கம் நீ திரும்புறியோ இதெல்லாம் கொடி பறக்கும். அதே போல் ஆண்டவனுடைய ஆசை பெற்றதுனால் எல்லா காரியத்திலும் நீ வளம் பெறுவாய். அது சமூக அல்லது பொருளாதார அல்லது அரசியல் அல்லது உறவுநிலை, குடும்ப நிலை, எல்லா இடத்துலையும் நீ கை வைக்கிற இடத்துலலாம் வெற்றி பெறுவாய். ரொம்ப அழகான ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கு, பர்ஃபெக்ட் பிளஸிங்கை கொள்ளி அந்த அதிகாரத்தை ஆசி நிறைவு செய்கிறார். யார்கிட்ட கொலைவெறியும் வரணுமோ அவன்கிட்ட ஆசி வருகிறது. நீ மன்னிக்க சித்தமாக இருக்கும்போது உன் எதிரி உனக்கு ஆசை சொல்வான். இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேறு என்னங்க வேணும்? வேற என்ன வேணும்? உயிருக்கு பயந்து உயிரை கையில் பிடித்துக்கொண்டு மலைகளையும் குகைகளையும் நோக்கி நடமாடுகிற ஒரு மனிதன் மாமனிதனாக மாறி அவனை வெள்ள நினைத்தவன் அவரை வாழ்த்தி நிற்கிறான். அதான் மன்னிப்பினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ மன்னிச்சேன்னாக்க உனக்காக சாமி போராடுவார். யோசுவா புத்தகத்தில் ஆண்டு சொல்லும்போது, இந்த போர் என்னுடைய போர், உனக்காய் நான் போராடுவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் போராடுவார். எப்போ போராடுவார்? நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்கணும். இன்றைக்கு மிகப்பெரிய வியாதி, மிகப்பெரிய சவால் என்பது மன்னிப்பது என்பது. அவனை நான் மன்னிக்கணுமா? தேவையா? எனக்கு இதெல்லாம் தேவையா? இன்னும் தேவையா என்று நமக்குள்ளாக காரணக்காரங்களை காட்டிக்கொண்டு மன்னிக்க மறுக்கிற, மன்னிக்க மறக்கிற, மன்னிக்க தயங்குகிற, மன்னிக்க யோசிக்கிற ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பின் பல்கலைமாக தாவீது நிற்கிறார். அந்த மன்னிப்பதனால் வருகின்ற அத்தனை பயன்களையும் அக்குவேரை ஆணிவேரை ஆசை படம் பிடித்து காட்டி, உன் எதிராளிக்கு நீ நன்மை செய்ய போகும்போது உனக்கு ஆண்டவர் என்ன விதமான நன்மைகள் எல்லாம் செய்வார் என்பதை அழுத்தம் திருத்தமாய் ஆணித்தரமாய் சொல்லி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். நமக்குள்ளாக ஒரு நல்ல மனம் வேணும். கடைசியாக சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை, ஒன் ஹூ ஃபர்கிவ்ஸ் இஸ் கரேஜியஸ். மன்னிக்கிறவன் பலசாலி, மன்னிக்கிறவன் துணிவு மிகுந்தவன், மன்னிக்கிறவன் வீரன். அது தாவீது வீரனாக நிற்கிறார். ஈட்டி ஏந்தியதாலோ, அம்பை ஏந்தியதாலோ, கவசத்தை தாங்கியதாலோ அவன் வீரன் அல்ல. மன்னிக்கும் உயர்ந்த மனம் இருந்தனால் அவன் வீரன். அதான் ஆசிரியர் சொல்லாமல் சொல்லி நிறைவு செய்வதாக நான் நினைக்கிறேன். தந்தை அவர்களே, இந்த 26ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவப்படுத்திருக்கின்றோம். ஒரு பதட்டமான சூழ்நிலை, எங்கே பக்கத்தில் ஈட்டி குவளை தண்ணீரை என்ன ஆகும் ஏதாகுமோ என்ற இடத்துல இருந்து அதுக்கடுத்து எலியும்
கீரியும் பாம்புமாக இருந்தவர்கள், எலியும் பூனையுமாக இருந்தவர்கள் இப்பொழுது உன் வழி உனக்கு என் வழி எனக்கு என்று ஒரு சமரச நிலைக்கு வந்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கின்றோம். எதையும் தாண்டிய வாழ்வியல் கருத்துக்கள் ஏதேனும் இன்னும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றனதா? இந்த பகுதிக்குள்ள கருத்துக்கள் இருக்கின்றனவா? இப்போ 26ஆம் அதிகாரத்தில் 25 வசனங்கள் இருக்குது. 25 வசனங்கள் நான் சொன்னேன். தாவீது ஒரு வைரம் போல, முத்து மாலையில் வைக்கப்பட்ட வைரம் போல. அந்த முத்து மாலை யோனத்தானாக இருக்கலாம், மீக்காலாக இருக்கலாம், சாமுவேலாக இருக்கலாம், அல்லது அபியாத்தராக இருக்கலாம், அல்லது அபிஷாயியாக இருக்கலாம். யார் கூட அவர் இருந்தாலும் தனிச்சு நிற்கிறார். குறிப்பாக சவுல் முன்னாடி அவர் தனிச்சு நிற்கிறார், தனித்துவம் மிக்கவராக இருக்கிறார். அதை ஆசிரியர் ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்கோடிட்டு நமக்கு உள்ளத்தில் உரைக்கும்படி சொல்லிக்கொண்டே வருகிறார் என்று சொன்னேன். இந்த இடத்துல ஒரு 5 சின்ன சின்ன கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த அதிகாரம் நம்ம கடந்து போவோம். ஏறக்குறைய இந்த நூலுடைய இறுதி பகுதிக்குள்ளாக நம்ம நெளிந்து விட்டோம். அப்போ பார்க்கும்போது மூடன், ஈட்டி, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வருகிறது. அது எதையோ நமக்கு சொல்வதைப் போல நாம் உணர்கிறோம். இப்போ ஈட்டி என்பது கோலியாத்தினுடைய கையில் இருந்துச்சு. அதை சாவுல் தாவீது கையில் கொடுக்குறாரு. தோவேல கொள்றதை எடுத்துகிட்டு போங்கிறாரு, வேணாங்கிறாரு. யோனத்தான் கொடுக்குறாரு, வேணாங்கிறாரு. பின்னால் அவர் கொடுக்கறத வாங்கிக்கிறாரு. அபியாத்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது இங்கே ஏதாவது ஆயுதம் இருக்குதான்னு கேட்குறாரு. ஒரு போர்வாள் இருக்குது, கோலியாத்துடைய போர்வாள் வேண்டுமான்னு கேட்குற, அதை எடுத்துக்கிட்டார். இந்த இடத்துல இந்த ஆயுதங்கள் எல்லாம் நிறைய இருக்கும்போது போர் நிகழ்வுகள் தானே, இயல்புன்னு சொல்ல முடியாது. எந்த ஈட்டி வைத்து ஆசிரியர் ஆரம்பித்தாரோ இந்த 2ஆம் பகுதியை ரொம்ப அழகாக ஈட்டி வச்சு நிறைவு செய்கிறார் இல்லைங்களா? அது ஒரு அழகான ஒரு குறியீடாக நான் பார்க்குறேன். இட்ஸ் எ இன்டர்பிரேட்டிவ் டூல். அவரை கொல்வதற்காக எடுக்கப்பட்ட ஈட்டி அவர் கையிலேயே கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் விட்டு கொடுத்து வருகிற ஒரு அழகான சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்குகிறார் நம்ம பார்த்தோம். அதே போல் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு மூடனாகிய நாபால் இருக்கிறான். அவன் ஆண்டவரால் தாக்கப்பட்டு இதயம் குத்துண்டு அவன் 10 நாள் கழித்து இறந்து போனான் என்று பார்த்தோம். இங்கே ஒருத்தன் தன்னை நாபால்னு சொல்லிக்கிறான். நான் ஒரு மடையன், நான் ஒரு மூடத்தனமான காரியத்தை இன்னும் செய்து வருகிறேன்னு சொல்கிறாரு. இந்த மனிதருக்கு என்ன நடக்கும் என்பதை ஆசிரியர் நம்முடைய சிந்தனைக்கு விட்டு அடுத்த நிகழ்வை நோக்கி நகர்த்தி செல்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளுள்ளாக இருக்கிற உள் குறியீட்டு செய்திகள் நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னாக்க இறையியலுடைய ஆழம் இன்னும் அழகமாக புரியும் தாழ்மையான கருத்து. இந்த இடத்துல ஒரு 5 சின்ன கருத்துக்களை சொல்லலாம். முதலாவது குறியீட்டு செய்திகள் நம்ம கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னாக்க நமக்கு நிறைய தெளிவுகள் பிறக்கும். ஆசிரியர் எப்படியெல்லாம் கோத்து விடுறாரு, எப்படி அழகாக அந்த நிகழ்வுகளை நம்ம சங்கிலி போட்டு அதை தட்டிகிட்டே போனோம்னாக்க எண்டு நம்மளுக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது ஒரு வாசிப்பு முறை. எழுத வாசிக்கிறோம் அப்படின்றோம். அது வாசிப்பு முறை மேலோட்டம் வாசிச்சிடாமல் அதில் ஏன், எதுக்கு, சொல்லப்பட்டது என்ன, சொல்லப்படாதது என்ன, சொல்ல வேண்டியது என்ன, எல்லாவற்றும் அந்த தாகத்தோடு வாசிக்கும்போது கலைமான் நீரோடைய வறண்ட நிலம் மழைக்காக, இரவு காவலன் விடிலுக்காக அந்த ஒரு தாகத்தோட வார்த்தை தேடும்போது நிறைய செய்திகள் நமக்குள்ளே வரும் இல்லைங்களா? அது அந்த முதல் கருத்து. 2வது கருத்து 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை பார்ப்போமே. 1 சாமுவேல் 24 ஒரு அழகான செய்தி இருக்குது. எதை பற்றிய செய்தி அது? தாவீது சவுலை கொல்லாது விடல். முதல் முறை 1:26 வாங்களேன். தாவீது சவுலை மீண்டும் கொல்லாது விடல். அப்படியா? இப்போ என்கேதி பாலினத்தில் தாவீது இருக்கிறாரு. என்கேதி பாலினத்தில் இந்த பக்கம் இருக்கிறாரு. இந்த பக்கம் நாபாலுடைய தோட்டமே கர்மெல் பகுதியில், அதை தாண்டி அந்த பக்கம் வருகிற ஜெசிமோன் மாநிலத்தில் அகிலா குன்று பக்கத்தில், அல்லது சீபியர்களுடைய நிலப்பகுதியில் இருக்கிறார். அவர் இடம் மாறுனுச்ச ஒழிய மனம் மாறலை இல்லைங்களா? அங்கே 24ஆம் அதிகாரத்திலும் சவுலை கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தும் கொள்ள விடலை. 2வது தாவீது அருமையான ஒரு வாய்ப்பு. இவர் அபிஷேக் சொல்கிறாரு, அப்னேர் தூங்குறான், படைவர்கள் தூங்குறாங்க, அரசு அசனம் தூங்குறாரு, நீங்கள் கொலை பண்ண வேணாம், நான் போதும் அவனுக்கு ஒரே குத்தா. நோ, எப்பொழுதும் நன்மை தர மிகுந்தலாக இருக்கணும். காலம் மாறலாம், காட்சி மாறலாம், சூழல் மாறலாம். எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டியது மிக முக்கியமான காரியம். வாய்ப்புகள் வரும்போது நம்முடைய நன்மைத்தனத்திற்காக நன்மை செய்யும் மனிதர்களாக நம்மை முன்னிறுத்தி வாழும்போது ஆண்டுடைய கண்களில் தயவு பெறுகிறோம் என்பதை இந்த தாவீது அழகாய் சுட்டி காட்டுகிறார். எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் நல்லவராக வாழ. காட் இஸ் குட் ஆல் த டைம். ஆல் த டைம் காட் இஸ் குட் என்று சின்ன பிள்ளைகளோடு பேசும்போது இந்த வாக்கியத்தை சொல்லுவோம். நாம் கூட அந்த நன்மைத்தனத்தில் பங்கேற்கணும். ஆல் த டைம் எவ்ரிவேர். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நல்ல சூழல், நல்ல ஆசீர்வாதம், நல்ல வாழ்க்கை, நல்ல பெருமை, நல்ல மதிப்பு, அப்போ மட்டும் நல்லவராக இருக்கல, நொடிஞ்சு போனால் நம்ம நல்லவராக வாழணும். அதுதான் வந்து தாவீதும் சரி, யோபும் சரி, அல்லது வந்து தானியேலும் சரி, அல்லது வந்து சூசன்னாவும் சரி, அந்த வாழ்க்கை நிலையை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. வந்து அழகான விவிலிய மாதத்தில் சொல்கிற உறக்க சொல்கிற உன்னதமான ஒரு பாடம். இரண்டாவது வந்து ஆங்கிலத்தில் வந்து டிசர்ன்மெண்ட் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. மிக அழகான வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தையும் கூட. டிசர்ன்மெண்ட் என்று சொல்வார்கள். தேர்ந்து தெளிதல். இது கடவுள்கிட்ட தான் வருதா இல்லை மனுஷட்டு வருதா இப்படி கேட்டுட்டு அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிற பாருங்க, அதான் டிசர்ன்மெண்ட்டும்பாங்க. வாழ்க்கையில் கொண்டு வந்து சாமியாராக போகலாமா, சிஸ்டராக போகலாமா, இன்ஜினியராக போகலாமா, டாக்டராக போகலாமா, ஒரு டிசர்ன்மெண்ட் வேணும். கடைசியில் வந்து இதுதான் சாமி நமக்கு சொல்கிறாரு, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த முடிவு வந்து அடுத்த வருகிற ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நம்மளுக்கு தீர்மானிக்கும் இல்லைங்களா. அந்த டிசர்ன்மெண்ட் என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அது வந்து முக்கியமான ஒரு மனநிலை, முக்கியமான ஒரு இறைக்கொடை. தாவீது அதற்கு இருந்துச்சு. நல்ல தலைவர்கள் எல்லாரிடமும் இந்த டிசர்ன்மெண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்களேன், 24:4 வாசிப்போமே. 1 சாமுவேல் 24:4 வாசிப்போமே. தாவீதின் ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். இப்போ வந்து அதே குகை மறைவிடத்துக்கு வராங்க. வந்து அவர் வந்து அப்படி இலைப்பாறுபட்டு இருக்கிறாரு, நேச்சுரல் காலில் இருக்கிறார், மெய் மறந்து உட்காந்துக்கிறார். அப்படி தவழ்ந்து போய் கட் பண்ணிட்டார். பறைவர்கள் சொல்கிறாங்க, உன் எதிரி உன் கையில் ஒப்படைப்பேன், நீ விரும்பினதெல்லாம் செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுதாங்க. எங்கே சொல்கிறாங்க? யார் பேர் சொல்கிறாங்க? ஆண்டவர் சொன்ன நாள் இதுதான், பண்ணுங்க, முன்னும் நடக்காது, ஆண்டவரே விட்டார் வைங்க. அந்த குரல் கடவுளின் குரலான்னு தாவீது யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அந்த கடவுளுடைய குரல் இல்லைன்றது கண்டுபிடிச்சிக்கிறார். அபிஷேகம் சாப்பிட்ட மீது ஓங்கி கை வைக்கலாகாது என்பது கடவுளுடைய குரலாக இருக்குது. அப்போ அதுக்கு செயல்படுறார். அதுதான் வந்து இந்த 24ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவரானதனால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ரொம்ப அழகாக. அதுவும் இல்லாமல் அடுத்த வருஷத்தை பார்த்தா கூட இருக்கிறவங்க யாரும் அவர் மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான வாக்கியம். அந்த வாக்கியம் அதே பகுதியில் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார், ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றார். தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பழிவு செய்வற்றின் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அப்போ வந்து அங்கேயும் தடுக்கிறாரு, இங்கேயும் தடுக்கிறாரு, அங்கேயும் கரெக்டாக ஜட்ஜு பண்ணார், இங்கேயும் கரெக்டாக ஜட்ஜு பண்ணார், அங்கேயும் தேர்ந்து தள்ளிறார், இங்கேயும் தேர்ந்து தள்ளிறார். இன்னொரு உதாரணத்தை கூட சொல்கிறேன். அதே மாதிரி 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமே. இப்பொழுது அரசராகிற என் தலைவர் தம் அடியாரின் வார்த்தைகளை கேட்பாராக. ஆண்டவர் உம்மை எனக்கு எதிராக ஏவி விட்டிருப்பேன், அவர் என் பலியை ஏற்றுக்கொள்ளட்டும். மனிதர்கள் அப்படி செய்திருந்தால் அவர்கள் ஆண்டவர் திருமுன் சபிக்கப்படுக. மனிதரா கடவுளா யோசிக்கிறார். எல்லா இடத்துலையும் வந்து இந்த வார்த்தை கடவுள் பேரால் வருது. கடவுள் தான் சொல்கிறாரா? இதுதான் கடவுளுடைய திட்டமா? ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, உன் எதிரி உன் கையில் ஒப்படைப்பேன், நீ விரும்பியதெல்லாம் அவனை செய்யணும்னு சொல்கிறாங்க. கடவுள் பேரால் கடவுளே பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இருந்தாலும் அது கடவுளுடைய குரலாக யோசிக்கிறார். யோசித்து இது கடவுளுடைய குரல் இல்லைன்னு கரெக்டாக ஜட்ஜு பண்ணுறார். அந்த டிசர்ன்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, அல்லது முக்கியமான பாதைகளை தேர்ந்தெடுக்கும்போது, முக்கியமான அத்தியாயங்களை புரட்டி போடும்போது, முக்கியமான வசந்த வாசலம் திறப்பதற்கு முன்பாக இந்த டிசர்ன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம ராஜா, மன்னன், இல்லாட்டி நாடோடி. ரொம்ப அழகான ஒரு இது. பல முறை வந்து அந்த குரல் கேட்டுச்சுங்க. ஒருவன் உலகமெல்லாம் தனது ஆக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவிற்கு கேடு விளைத்தால் அவனுக்கு என்ன பயன் கேட்டார். அவருக்கு வந்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், டெக்கார்த்து, பெர்க்லி இப்படி தான் யோசிச்சுட்டு வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த குரல் வரக்கில் ஃபஸ்ட்டில் அவர் கவனிக்கலை. அப்புறம் ஒரு இடத்துல யோசிக்கிறார், இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறார். பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், பார்மனிடிஸ், ஹெரக்லிட்டஸு அல்லது டெக்கார்த்து, பெர்க்லி அல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற உலகத்தில் இந்த ஒரு குரல் வருது அப்படி செய்ய கொடுத்து கேட்குறார். இது கடவுளுடைய குரல் அப்படிங்கிறார். அடுத்த 10 வருஷத்தில் 10 லட்சம் பேரை மனம் மாற்றுறார். 18,000 மைல் நடக்கிறார் பிரான்சிஸ் சவேரியார். அந்த டிசர்ன்மெண்ட் கரெக்டாக பண்ணார்.
இன்னைக்கு புனிதராக வாழ்கிறார். மனிதராக இல்லை, புனிதராக வாழ்கிறார். அவர் காலத்தில் வாழ்ந்த சம காலத்து பேராசிரியர்கள் மண்ணில் மறைஞ்சாங்க, மக்கி போனாங்க, மறக்கப்பட்டார்கள். இவர் நினைவில் வாழ்கிறார், நெஞ்சில் வாழ்கிறார், விசுவாசத்தை உறுதிப்படுத்தி வாழ்கிறார். அந்த டிசர்ன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசர்ன் பண்ணணும். தாவீதுக்குள்ள ஒரு நல்ல தலைவனுக்குரிய இறைவனுக்கு அஞ்சி வாழ்களுடைய குரல் அந்த மனதில் அந்த குரல் கேட்கும். கரெக்டாக டிசர்ன் பண்ணணும். இது கடவுளுடைய திட்டமா, அந்த இது கடவுளுடைய வார்த்தையா, இது கடவுளுடைய வழியா, அதுதான் இந்த டிசர்ன்மெண்ட். தாவீதுக்கு அந்த குணம் இருந்துச்சு. அது சவுளுடைய அரண்மனையில் இருக்கட்டும், சவுல்கிட்ட பேசும்போது இருக்கட்டும், அல்லது படைவர்கள் பேசும்போது இருக்கட்டும், அல்லது குழுவினர் பேசும்போது கரெக்டாக அந்த டிசர்ன் பண்ணுறாரு. நமக்கு அந்த குணம் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். திருப்படம் 139 கடைசி ஒரு வசனத்தை வாசிங்களேன். ரொம்ப அழகான வசனம் அது. உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என்று பாரும், என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இந்த திருப்பாடல் ரொம்ப அழகான திருப்பாடல். கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாவற்றிலும் தான் வருதுன்னு சொல்கிற அழகான திருப்பாடல் 139. ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டிய ஒரு திருப்பாடல். 139, 91, 23 அருமையான திருப்பாடல்கள். இந்த 130 திருப்பாடலில் கடவுளை பற்றி அவ்வளோ சொல்லிட்டு தன்னை பற்றி ஒரே ஒரு வசனம் சொல்வார். என்ன சொல்வார்? ஆண்டவரே, இவ்வளோ நல்லவரா, இவ்வளோ வல்லவரா, இவ்வளோ ஆசி வழங்குகிறவரா, என்னை முற்றிலும் அறிந்திருக்கிறவரா, என் தாயின் கருவில் என் உறுப்புகள் உருவாகும் முன்பே என்னை அறிந்தவராக இருக்கிறார், என் வாயில் சொல்லு உருவாகும் முன்பே நீ அறிஞ்சவங்களாக இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட உங்களை நான் வருத்திறனான்னு நீங்கள் என்னை பார்த்துக்குங்க, உமது வழியில் என்னை நடத்துங்க. ரொம்ப அழகான ஒரு ஜபம். அந்த டிசர்ன்மெண்ட் மைண்டு. ஒருவேளை நான் தப்பு தவறு செய்யாதபடி என்னை தடுத்துருங்க, என்னால் கரெக்டாக புரிஞ்சிக்காமல் போயிட்டேனாக்க, தெரிஞ்சிக்காமல் போயிட்டேனாக்க நீங்கள் இது பண்ணுங்க. அதான் ரொம்ப அழகான ஒரு ஜபம். அதான் தாவீது அதுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு சிலருக்கு தானாக இருக்கும், கொடையாக இருக்கும், ஒரு சிலர் ஜெபிச்சு பெற்றுக்கொள்வாங்க, சில பேர் அனுபவத்திலும் இறையாவிலும் இணைந்து எடுக்கும்போது முடிவு. அந்த இயேசு சபையுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டு தன்மையினுடைய இறை சிந்தனை டிசர்ன்மெண்ட். அதுக்காக நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. இயேசு சபை குருக்களுக்கும் சகோதரர்களுக்கும் அதை பற்றி நிறைய உரைகள்லாம் சொல்லப்படுவாங்க. ஏன்னா பின்னாடில் ஆயர்களாக, மெய்ப்பர்களாக, தலைவர்களாக, கல்லூரி முதல்வர்களாக, பணித்தள நிர்வாகிகளாக இருக்கும்போது அந்த டிசர்ன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. இந்த குரு மடத்தில் அதை ரொம்ப சொல்லிக் கொடுப்பாங்க அதிகமாக. அன்றாட வாழ்க்கையில் அந்த டிசர்ன்மெண்ட் வந்துச்சுனாக்க, தேர்ந்து தெளியும் ஒரு வாரம் கிடச்சிச்சு அப்படின்னாக்க மிகப்பெரிய மனிதராக மாறுவதற்கான ஒரு வல்லமை உங்களுக்குலாம் கிடைக்கும். ஒருவேளை அந்த தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூதாசு போல ஆயிடுவோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நிறைய சமயத்தில் நம்ம தட்ட வேண்டிய கதவை விட்டுட்டு எங்கெங்கேயோ தட்டிகிட்டு இருக்கிறோம். திறக்கப்படாத கதவுகளும் கேட்கப்படாத செவிகளுக்கு மத்தியில் நம்ம கதறிட்டு இருப்போம். இதோ இந்த ஏழை கூவி அழித்தான், ஆண்டவர் குரலை கேட்டார். அந்த கேட்குற குரலுக்கிட்ட நம்ம கதறணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்திரிகம், தாயத்து அல்லது குறி சொல்கிறது, ஜோசியம் கேட்கறது திறக்கப்படாத கதவுகள். எந்த கதவை தட்டணும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தட்டணும், எப்படி தட்டணும்? திறக்கிற வரைக்கும் தட்டணும். தட்டுங்கள் திறக்கப்படும் இருந்தது. தட்டுங்கள் ஒரு கட்டளை வாக்கியம். அந்த கட்டளை வாக்கியத்துடைய உண்மையான அர்த்தம் என்னன்னாக்க, தட்டு திறக்கணும் 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 போட்டு அப்படி இல்லை.